இப்ப எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு ப்ராப்ளமோ, இல்ல ஒரு சேடான விஷயமோ நடக்குது. அதுக்கு நீங்க அன்னைக்கு ஃபீல் பண்றது ஓகே. அதுக்காக அந்த வாரம் ஃபுல்லா, அந்த மாசம் ஃபுல்லா உங்க சேடான மூமெண்ட்ட நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்க அந்த சேட்னஸ்ல இருக்கிறதுனால, அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத யோசிக்கவே மாட்டீங்க. அதிலேயே ரொம்ப டீப்பா மூழ்கி போயிருப்பீங்க. ஸோ, அதே மாதிரி இருக்கிறதுனால, அடுத்தடுத்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே உங்க லைஃப்ல நடக்காத மாதிரி தெரியும். அதுக்கு ரீசன் நம்ம தாட்ஸ் தான். நம்ம தாட்ஸ அதில ரொம்ப சோகமாவும், "இது ஏன் நம்மளுக்கு இப்படி நடந்தது? நம்ம எந்த தப்புமே பண்ணலையே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப 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 நினைக்கிறதுனால வந்து அது சோகத்தையும், ஒரு சேட்னஸையும் தான் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு, ப்ராப்ளத்துக்கு இதுதான் ஆன்ஸர்ன்னு தெரியுது. ஸோ அந்த ஆன்ஸர் தெரியிறப்ப எதுக்கு அத பத்தி ஃபீல் பண்ணணும்? அதே ப்ராப்ளத்துக்கு இதுதான் முடிவுன்னு தெரியுது. அந்த முடிவு இருக்கிறப்ப அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ஸோ நம்ப தான் நம்மளோட ஹேப்பினஸ்க்கும், சேட்னஸ்க்கும் காரணமே. ஸோ அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு, ஜஸ்ட் மூவ் ஆன்.